இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாக நாம் வீடு கட்டும்போது பூமி பூஜை போடுவோம். இந்த பூமி பூஜை என்பது நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புழு பூச்சிகள் போன்றவை நாம் வீடு கட்டும்போது அவற்றுக்கு தொந்தரவு ஏற்படும். ஆகவே அந்த சாந்திக்காக நாம் பூமி பூஜை போட்டு இல்லத்தை கட்ட துவங்குகின்றோம். சொந்தமாக இடம் வாங்கி அதிலே வீடு கட்ட தொடங்கும் போது இனம் தெரியாத எதிர்பாராத வகையிலே பல தடைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எழக்கூடும். வீடு எழுப்பத் தொடங்கிய தருணத்திலே இருந்து நிலைப்பாடு செல்ல செல்ல தாமதங்கள் ஏற்பட்டு பணிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்தால் அந்த நேரத்திலே நாம் மனது மிகவும் கலங்கிவிடுவோம். ஏனென்றால் ஒருவருக்கு வீடு கட்டுவது என்பது அவருடைய வாழ்நாள் லட்சியம். எல்லோருமே கஷ்டப்பட்டு உழைத்து அந்த இலக்கை அடைகின்றோம். அப்போது அதிலே ஏற்படுகின்ற தாமதங்கள் என்பது நம்முடைய மனதுக்கு மிகுந்த வலியை கொடுக்கும். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தின் வளாகத்திலே இருக்கின்ற, அதாவது யானை இருக்கின்ற கோவிலுக்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தடைகள் ஏற்படுகின்றது என்றால் யானை இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அந்த யானையிடம் ஆசி வாங்க வேண்டும். அதோடு யானைக்கு உண்ணுவதற்கான உணவுகள் என்ன என்பதனை அந்த பாகனிடம் விசாரித்து தெரிந்து கொண்டு அதனை திங்கட்கிழமைகளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலோ ஒருவேளை உணவு வாங்கி தருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் இந்த தடைகள் தவிடுபொடி ஆகும். அத்தோடு இந்த யானையினுடைய சாணத்தை பாகனுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு வாங்கி வந்து உங்களுடைய கட்டி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா வீடு, அங்கே கட்டி முடிக்கப்படாத வீட்டின் ஈசானிய மூலையிலே வைத்து விடுங்கள். அப்போது அப்பகுதியை பள்ளம் தோண்டி அதிலே புதைத்தும் விடுங்கள். இந்த யானையினுடைய சாணத்தை 48 மணி நேரம் அல்லது 48 நாட்களுக்குள் தடைப்பட்டிருந்த பணிகளெல்லாம் மீண்டும் வேகம் எடுப்பதை நீங்கள் கண்ணார காணலாம். இதனை செய்து அந்த அனுபவத்தின் மூலமாக வீட்டை நல்லபடியாக முடித்து குடியேறியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதேபோல் நீங்கள் வசிக்கின்ற பகுதியிலே யானை இல்லை என்றால் வலம்புரி சங்கு இருக்கின்றதல்லவா, அந்த வலம்புரி சங்கு செய்கின்ற இடத்திலே இருந்து வாங்கி வந்து வீட்டினுடைய அறையிலே வைத்து விடுங்கள். கடற்கரையிலே சென்றால் அங்கே நிச்சயமாக வலம்புரி சங்கு விற்பனைக்கு கிடைக்கும். அதனை வாங்கி வாருங்கள். வலம்புரி சங்கிலே பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதி பத்திரி ஆகிய மூலிகைகளை போட்டு தூளாக்கி அதனோடு சிறிதளவு நீரையும் சேர்த்து மாலையிலே செய்து நாள் முழுவதும் இந்த நீரை பூஜை அறையிலே வைத்து விடுங்கள். அதாவது முதல் நாள் மாலையிலே இவற்றை செய்து சங்கிலே ஊற்றி பூஜை அறையிலே வைத்து விடுங்கள். அடுத்த நாள் காலையிலே குளித்துவிட்டு நன்றாக இறைவனை மனதிலே நினைத்து கொண்டு இந்த வீட்டு தொடர்பான தடைகளெல்லாம் நீங்க வேண்டும், வீடு நல்லபடியாக கட்டி முடிக்க வேண்டும் என்று முழுமையாக பிரார்த்தனை செய்து கொண்டு, நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த நீரை சிறிதளவு அருந்திவிட்டு வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். எந்த இடத்திலே உங்களுடைய வீட்டிற்கான பணிகள் நடைபெறுகின்றதோ அங்கும் அந்த புனித நீரை தெளிக்க வேண்டும். 48 நாட்களுக்குள் உங்களுடைய நிலம் தொடர்பான பிரச்சனைகள் விலகி வீடு கட்டும் பணிகள் விரைந்து நடைபெறுவதை கண்ணார காணலாம். மிக மிக எளிதான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். ஆகவே வீடு கட்டி கொண்டிருக்கின்றீர்கள், தடை ஏற்பட்டு விட்டது, தாமதங்கள் ஏற்படுகின்றது, ஏதோ ஒரு காரணத்தினாலே தாமதம் ஏற்படுகின்றது என்றால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் செய்தால் நிச்சயமாக அந்த தடைகள் விலகி வீடு மிக விரைவிலே நிறைவு பெறும். அதேபோல் வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போதே அதற்கு முன்னமையே என்ன செய்ய வேண்டும் என்றால், பைரவருக்கு அனுதினமும் காலை மாலை இருவேளைகளிலேயும் அன்னம் கொடுங்கள். அதேபோல் உங்களுடைய இல்லத்துக்கு அருகிலே புறாக்கள் நடமாட்டம் இருந்தால் புறாக்களுக்கு உணவளியுங்கள். புறாக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கு தடைகள் இருக்காது.
லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். ஆலயங்களிலே பார்த்தீர்களானால் எல்லா ஆலயங்களிலும் பெரிய ஆலயங்களிலே புறாக்கள் இருக்கும். எங்கெல்லாம் புறாக்கள் இருக்கின்றதோ அங்கு நிச்சயமாக நல்ல ஒரு தன ஆகர்ஷணம் இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் செய்யுங்கள். வீடு கட்டி கொண்டிருக்கின்றோம், தடை வந்துவிட்டதே என்று கலங்கி நிற்காதீர்கள். இந்த பரிகாரங்களை செய்தால் நிச்சயமாக தடைகள் தவிடுபொடியாகும். வீடு நல்லபடியாக நிறைவு அடைந்து கிரகப்பிரவேசம் செய்து குடிபுகுவீர்கள். ஆகவே இந்த எளிய பரிகாரங்களை செய்து வாழ்க்கையிலே உங்களுடைய இலக்கை அடையுங்கள். எல்லோருக்கும் இறையருள் துணையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.